ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ரவா புட்டிங் கேக் வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதே இல்லை. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்பவே டேஸ்டான இந்த கேக்கை நம்ம வீட்டிலே செஞ்சு முடிக்கலாம். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு கூட இதை நீங்கள் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா கூட ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரவா புட்டிங் கேக் எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சுகரை தான் நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கங்க. அப்படி ஸ்பூனில் அளந்து சேர்த்திங்கன்னா சுகர் வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுகர் நமக்கு நல்லா முழுசாக கரைஞ்சி கேரமலைஸ் ஆகி வரணும். கேரமல் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கலர் வந்து நல்ல ஒரு தேன் கலரில் மாறி வரும். அது வரைக்கும் விடாமல் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுத்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுகர் வந்து கலர் மாதிரி வர ஆரம்பிக்கும். இது நல்லா இன்னும் தேன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ சுகரும் நல்ல கலர் மாதிரி இந்த அளவுக்கு சுகர் வந்து நல்ல கேரமலைஸ் ஆகி வந்துடுச்சு. அவ்வளோதான், இதோட வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கேக் செய்ய போகிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் தான் நான் இப்போ வந்து கேக் செய்ய போகிறேன். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் கேரமலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த அடிப்பக்கம் ஃபுல்லாகவே எல்லா சைடும் ஈக்குவலாக ஒரே மாதிரி வர்றது மாதிரி பாருங்கள், இந்த கேரமலை இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேக் செய்ய போகிற பாத்திரத்தை கேரமல் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்பொழுதைக்கு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல கெட்டியான காய்ச்சாத பால் சேர்த்துக்கங்க. இப்போ வந்து இந்த பால் வந்து நல்லா கொதித்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ பால் வந்து நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பாலை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாலை பொங்க விட்டுறாதீங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க சுகர் நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், சுகர் வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக அன்சால்டட் பட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மெல்ட்டான பட்டர் சேர்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த பட்டருமே நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பட்டருமே நல்லா முழுமையாக இந்த அளவுக்கு உருகி வந்த பிறகு இப்போ இது கூட நம்ம வந்து ரவை சேர்த்துக்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். கப்பால் அளந்து சேர்க்காமல் ஸ்பூனால் அளந்து சேர்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ ரவையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா திரும்பவும் விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நமக்கு ரவை வந்து நல்லா வெந்து வரணும். அடுத்த கொஞ்சம் நேரத்திலே பார்த்திங்கன்னா இந்த ரவையுமே இந்த பாலோட சூட்டிலே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நல்ல கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த ரவையை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ரவை வந்து நல்லா பாருங்கள் முத்து முத்தாக எப்படி கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. நல்லா இப்போ ரவை வந்து நமக்கு சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம இதோட வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அகலமான இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த முட்டை வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக வாசனைக்கு கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா ஒரு விஸ்கு வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், முட்டையை நல்லா இந்த அளவுக்கு அடித்து கலந்து விட்ட பிறகு இப்போ இது கூட பாலில் வேக வச்சா அந்த ரவையை வந்து சேர்த்து இந்த முட்டை கூட கலந்து விட்டுக்கணும். ரவை வந்து ரொம்ப சூடாக இருக்கும் போதே சேர்க்கறதுனால முட்டை வந்து அந்த சூட்டிலே வெந்து வந்துடக்கூடாது. நம்ம ரொம்ப சூடாக சேர்க்கறதுனால முட்டை வந்து திரியாக அப்படியே வெந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால ரவையை சூடாக சேர்க்கும் போதே விஸ்கு வச்சு ஒரு பக்கம் நல்லா முட்டையை கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த மாதிரி கலந்து விடும்போது ரவையோடு சேர்ந்து முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். மெதுவாக கலந்து விட்டிங்கன்னா நமக்கு முட்டை வந்து வெந்து திரியாக நமக்கு வந்து இந்த கேக்கே வந்து டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால் முட்டையோடு அந்த சூடாக ரவை சேர்க்கும் போது மட்டும்
நல்லா ஃபாஸ்ட்டாக அடித்து முட்டையோடு சேர்த்து கலந்து விட்டுருங்க. அப்போ தான் முட்டை வந்து நல்லா இது கூட மிக்ஸ் ஆகி வரும். இப்போ கேக் செய்கிறதுக்கு நம்ம ரவையை ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததான் இப்போ நம்ம கேக் செய்ய போகிறோம். அந்த பாத்திரத்தில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம அதில் சுகர் கேரமலைஸ் பண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அது கூடவே இந்த ரவையையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ரவையை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ரவை நல்லா இந்த பாத்திரத்தில் செட் ஆகும். நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் இப்போ பழைய ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி அடியில் சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இட்லி பாத்திரம்னு இல்லை, வீட்டில் எந்த கடாய் இருந்தாலும் அடியில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு இதே மெத்தடில் அப்படியே கேக் பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த இட்லி பாத்திரத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நல்லா மூடி வச்ச பிறகு ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சு ஒரு 35 நிமிஷம் நல்லா இந்த கேக்கை வந்து வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 35 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இட்லி பாத்திரத்தோட மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம கேக் செஞ்ச பாத்திரத்துலையுமே மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம். அந்த மூடியையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு குச்சி வச்சோ இல்லை கத்தி வச்சோ நடுவில் இந்த மாதிரி குத்திட்டு எடுத்து பாருங்கள். இப்போ வந்து இதில் எதுவுமே ஒட்டலை. நான் அப்போ நமக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ இந்த கேக் பாத்திரத்தை அப்படியே வெளியில் எடுத்து வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதை வெளியில் எடுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும்போது கேக்கை வந்து வெளியில் எடுத்திங்கன்னா நமக்கு கேக்கு பிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ சரியாக ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இது சூடெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ சுற்றிலும் ஒரு கத்தி வச்சு நல்லா இந்த கேக்கை வந்து முதல்ல ஓரங்களை எடுத்து விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ ஓரங்களையெல்லாம் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரு பிளேட்டை வந்து இந்த பாத்திரத்தில் மெதுவாக கவிழ்த்து போட்டுட்டு கேக் செஞ்ச பாத்திரத்தை தலைகீழ இந்த மாதிரி கவிழ்த்து போட்டுக்கோங்க. அப்போ கேக் வந்து நமக்கு அழகாக கலண்டு வந்துடும். பாருங்கள், இப்போ மெதுவாக எடுத்துக்கலாம். கேக் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த கேக் மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக பாதாம் பருப்பை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக தூவி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு முழு பாதாமை நடுவில் எடுத்து வச்சிங்கன்னா இன்னும் கேக் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி சாப்பிடும்போது வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.